உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே ஷகரகதுல மரரபா ஓரபபலதியரகதுனரபரபா. ஓ எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவரே இந்த வேலைக்காக நன்றி. ரியலதர ஷகபபலருரபரபா. பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரீவெவல் வொர்ஷிப் மற்றும் ரீவெவல் நைட் வழியாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹalleluya. மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இந்த மனுஷங்க பார்க்கணுன்னு தர்மம் மாத்திரம் அல்ல. நீ மனுஷன் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணாத, இல்லை மனுஷன் பார்க்கணுன்னு நீ உபவாசம் இருக்காத அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம இந்த மனுஷங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா வாழ்கிறாங்க? நிறைய பேர் மனுஷங்க பார்க்கறதுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, அவங்க ஊழியம், அவங்க குடும்பம், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் எல்லாமே என்ன தெரியுமா இருக்கும்? நான் வாழ்கிற வாழ்க்கை மனுஷன் பார்க்கணும், மனுஷன் என்ன பார்க்கணும், அதான் மனுஷனை பார்த்து மெச்சிக்கொள்ளணும், மனுஷன் என்னை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லணும், மனுஷனை பார்த்து நல்லா வாழ்கிறாங்கப்பா, இவங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னு நம்ம வாழ்நாளில் பாருங்கள், நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம எதை நோக்கி போகிறோம், எதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஆசைகள், இதெல்லாம் என்ன தெரியுமா இருக்குது? இந்த சுற்றி இருக்கிற மனிதர்கள், என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவங்க என்ன பார்க்கணுன்றதுக்காகவே இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பார்க்கணுன்னு தர்மம் செய்கிறோம் சில பேர், மனுஷங்க பார்க்கணுன்னே சில பேர் உதவிகள் செய்கிறாங்க, மனுஷர்கள் பார்க்கணுன்னே ஊழியம் செய்கிறாங்க, மனுஷங்க பார்க்கணுன்னே ப்ரேயர் பண்ணுறாங்களாம், மனுஷங்க பார்க்கணுன்னே உபவாசம் இருக்கிறார்களாம், மனிதர்கள் பார்க்கணுன்னே பிரசங்கங்கள் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் என்னம்மா சொல்கிறாரு? மனுஷர் காண வேண்டும் என்று. இன்றைக்கி எல்லாமே செய்யலாம், இங்கே பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே பண்ணலாம். ஒரு கான்சியஸ் நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு எதுக்காக திரும்ப அதை செய்யணும்? இன்றைக்கி நம்ம தர்மம் செய்கிறோன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் அதை பார்த்து உன்னை பாராட்டணும்னு நீ செஞ்சிடாத, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அதை பார்த்து உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினை அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளோ சரி, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், தேவனுடைய மனிதர்களோ நிறைய பேர்
நல்லா விதைச்சிருக்கிறீங்க, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நிறையா கொடுத்துருக்கிறீங்க, நிறைய செஞ்சிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பலனே இல்லை. இதுதான் ஆண்டவர் எனக்கு காட்டினார். பிரதர், நான் ஆண்டவருக்காக ஓடுனேன் பிரதர், ஆண்டவருக்காக வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணேன் பிரதர், ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டேன் பிரதர், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொன்னேன் பிரதர், ஆண்டவருக்காக பல பாடல்களை பாடினேன் பிரதர், ஆண்டவருக்காக பல பிரசங்கங்களை செய்தேன், ஆண்டவருக்காக 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 நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் எனக்கு அதனால் எந்த பலனுமே இல்லை, அதனால் நான் எதையுமே எந்த நன்மைகளையும் என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது எந்த நோக்கத்துக்காக செய்தீர்கள்? மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தீர்களா? மனிதர்களால் நீங்கள் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டும் என்று செய்தீர்களா? நீங்கள் தர்மம் செய்யும் போதும், ஒரு ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் போதும், அதனால் உங்கள் பேர் புகழுக்காக செய்தீர்களா? இல்லை ஊழியம் கூட சொல்கிறேன், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று செய்தோமா? இல்லை என்றால் அது செய்கிறதுனால நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்தோமா? அப்படி செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னமா சொல்லுகிறாரு? நீ மனுஷன் பார்க்கணும்னு எதை செஞ்சாலும் பரலோகத்தில் உனக்கு பலன் இல்லைன்றாரு, பூலோகத்திலையும் உனக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் சொல்லுகிறார், நீ ஒன்று செய்கிறீனா அதை பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா பார்த்து அவர் கிளாப் பண்ணணும், அவர் மெச்சிக்கொள்ளணும், அவர் பாராட்டணும், அவர் சந்தோஷப்படணும், அவர் மகிழ்ச்சியா இருக்கணும், அவர் ஆச்சரியப்படணும், அவர் என்ஜாய் பண்ணணும்னு செய்யணும்னு சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எதை செஞ்சாலும் நான் இதை செஞ்சேனா என் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அம்மா என்ன பார்ப்பாங்களா, யூத் லீடர் என்ன பார்ப்பாங்களா, இல்லை இதை செஞ்சால் இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்குமா, இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஏதாவது புதுசாக செய்யலாமா, ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு அவங்கள பார்க்க வச்சிடலாமா, இல்லை இந்த மாதிரி செஞ்சு ஏதாவது என்ன பார்க்க வச்சிடலாமான்னு இல்லை. பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்று, நீங்கள் செய்கிறது எல்லாம் கர்த்தர் சொல்லி நீங்கள் செய்கிறதெல்லாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் முதல்ல ஒரு நோக்கம் இருக்கணும், முதல்ல உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை பார்க்கணும், அவருக்காக நான் செய்யணுன்ற எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அவர் சொல்றார் பாருங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக மனுஷன் பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட எண்ணங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரா பிரதர், ஆண்டவர் பார்த்தா என்ன, பார்க்காட்டினா என்ன பிரதர், பரலோகம் பார்த்தா என்ன, பார்க்காட்டினா என்ன பிரதர், பரலோகம் என்ன பாராட்டினா என்ன, பாராட்ட விட்டால் போனா என்ன பிரதர், அதெல்லாம் பரலோகத்தில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பூமியில் நான் வாழ்கிற வாழ்க்கை, இங்கே சுற்றி இருக்கிற மனிதர்களால் நான் பாராட்டப்பட வேண்டும். கடவுளின் பாராட்டை விட இன்னைக்கு அநேகருக்கு மனிதர்களின் பாராட்டு முக்கியமானதாகிவிட்டது. கடவுளால் வரும் பலனை விட மனிதர்களால் வரும் பலன் மேல் இங்கு அநேகருக்கு ஆசை வந்து விட்டது. ஏன்னா கடவுள் எங்க பிரதர் நம்மளை பாராட்டுறது? அது எங்கே? பரலோகத்தில் தான் நடக்கும் போல இருக்கு. இங்கே பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நான் ஒரு அன்னவுன் பர்சனாக இருக்கிறேன், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த மனிதர்கள் என்ன திரும்பி பார்க்கணும். ஏன் இந்த ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரிய விசுவாசிகள் எல்லாரும் என்ன பார்க்கணும்? இந்த கிறிஸ்தவ உலகம் என்ன திரும்பி பார்க்கணும், அவங்க என்ன பார்க்கணும்? மனுஷர்கள் என்னை காண வேண்டும் என்று இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அதனால் பலன் இல்லை. அதான் வான் பண்றார். என்ன சொல்றார் பாருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையா இருப்பா. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு
ஒரு 10 கோடி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா மைக் செட்டு போட்டு அவர் பேரை சொல்லி சபைக்கு இவர் இத்தனை கோடி கொடுத்தார், இத்தனை லட்சம் கொடுத்தார், இத்தனை 1000 கொடுத்தார், மைக் செட்டு போட்டு அந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி நல்லா சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு பலனும் இல்லை. இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிற கூட்டம் நாளைக்கு அதையே நாளைக்கு மறுநாள் உங்களை இகழ்ந்து பேசிட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அதை தெளிவாக சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நீ மனுஷன் பார்க்கணும்னு செஞ்சுட்டு பிதா கிட்ட பலனை எதிர்பார்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன்னு நிறைய காரியங்களை இழந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் செஞ்சீங்க தான், ஆனால் என்னமா செஞ்சீங்க? கடவுளுக்கு தான் செஞ்சீங்க. ஆனால் கடவுள் பார்க்கணும்னு செய்யலை, அதை மனுஷன் பார்க்கணும்னு செஞ்சீங்க. என்ன ஆச்சு? பைபிள் வேத வசனம் சொல்லுது, மத்தேயு 6:1, நீ எனக்கு செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தர்மம் செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மனிதர்கள் பார்க்கும்படியா அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அதற்கான பலன் பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவினிடத்தில் நமக்கு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் ஆண்டவருக்காக அதை செஞ்சேன், நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், நான் ஆண்டவருக்காக அப்படி செஞ்சேன், ஆனால் ஆண்டவர் என்ன கை விட்டுட்டார் பிரதர், என் லைஃப்பில் எதுவும் பார்க்கல பிரதர், காணிக்கையை அள்ளி அள்ளி கொடுத்தோம் பிரதர், இன்னைக்கு தரித்திரத்தில் உட்காந்துருக்கிறேன் பிரதர். ஏன்? எதுக்கு கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? கர்த்தருக்காக கொடுத்ததை 10 பேர் முன்னாடி கொடுத்தீங்களா? செக் பண்ணுங்க. அந்த ரங்கத்தில் உங்களுக்கும் பிதாவுக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்தீங்களா? செக் பண்ணுங்க. அப்படி கொடுத்தவங்களாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார் 6வது அதிகாரம் மத்தேயு 1 வசனம், நீ மனுஷன் பார்க்கணும்னு எதை செஞ்சாலும் என் லிஸ்ட்டில் ஒன்றும் கிடையாதுன்ட்டாரு. செய்கிறதெல்லாம் மனுஷன் பார்க்கணும், மனுஷன் பார்க்கணும்னு செய்கிறது, ஆனால் பலன் மட்டும் பரம பிதாவினிடத்திலிருந்து வருமா? ஆண்டவர் கேட்பார், எப்பப்பா நீ செஞ்ச? ஆண்டவரே நான் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். அப்படியா? எப்போ செஞ்சேன்? நான் பார்க்கலப்பா, நீ தான் மனுஷன் பார்க்கணும் தானப்பா செஞ்ச. எல்லாத்தையும் ஊழியம் முதல் கொண்டு, உன் பிரசங்கம் முதல் கொண்டு, உன் பாடல் முதல் கொண்டு, நீ செய்கிற தர்மம் முதல் கொண்டு, நீ பண்ணுற ஜெபம் முதல் கொண்டு, உபவாசம் முதல் கொண்டு எல்லாமே மனுஷன் பார்க்கணும், மனுஷன் பார்க்கணும் தானப்பா செஞ்ச. மனுஷன் தானப்பா நீ வாழ்ந்த. எனக்கு தெரியாதுப்பா, நான் பார்க்கலப்பா அப்படின்றவாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் லைஃப்பில் தான் நான் பார்க்குறேன், நிறைய பேர் லைஃப்பில் பார்க்குறேன், வாழ்கிறதெல்லாம் மனிதருக்காகவே வாழுகிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் மனுஷர்களை எப்படி பிரியப்படுத்தலாம், எதை சொன்னால் இந்த சபை ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க, எந்த வாக்குத்தத்தத்தை சொன்னால் சந்தோஷப்படுவாங்க, எந்த சத்தியத்தை பேசினா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சேஃப்டி மூட்ல இருந்து நிறைய பிரசங்கங்கள் எல்லாம் வந்துருச்சு, ஊழியங்கள்லாம். பிரியமானவர்களே, அதனால் இழந்தது விசுவாசிகள் கூட்டம்தான், விசுவாசிகள் கூட்டம்தான். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. அவரு கொடுத்தாராம்ப்பா அந்த ஊழியக்காருக்கு, அப்போ நான் கொடுக்குறேன்ப்பா போய் அந்த ஊழியக்காருக்கு, அப்படி கொடுக்காதீங்க. அவர் செஞ்சாராம்ப்பா அந்த சபை கட்டுறதுக்கு அவ்வளோ பணம் கொடுத்தாராம், ஓ அவரே கொடுத்தாரா, இப்போ நான் கொடுக்குறேன் பாரு, போய் செய்யாதீங்க, பலன் கிடையாது, ஒத்த ரூபா வராது, ஒத்த ரூபா வராது. மனுஷன் பார்க்கணுன்னு ஊழியம் செஞ்சாலும் ஊழியம் வளராது. ஏன் பிரதர், என் சபை அப்படியே இருக்குது, ஜனம் வளரலை, என் ஊழியம் வளரலை, என் பிஸ்னஸ் வளரலை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளரலை. நம்ம தான் எல்லாமே ஜெபத்திலேருந்து உபவாசத்துலேருந்து எல்லாமே மனுஷன் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி வளரும்? அவர் அழகாக சொல்கிறாருங்க பாருங்க,
2வது வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷனுடைய புகழை வாங்கணுனே அதுக்காகவே வாழ்ந்துடாதீங்க. மனுஷரால புகழப்படணுனே வாழ்ந்துடாதீங்க. அதுதான் உங்கள் லைஃபோட நோக்கமாக வாழ்ந்துடாதீங்க. வசனம் சொல்லுதீங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 10:18, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமனே இல்லைன்ட்டாங்க. பவுல் எழுதுறாரு, தன்னைத்தானே புகழ்ந்துகிறவன் அவன் உத்தமன் இல்லைப்பா. தன்னை எல்லாரும் புகழணும்னு அவர் சொல்கிறா பாரு. மனுஷரால் புகழப்படுறது, மனுஷன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற, மனிதர்களின் பாராட்ட வாங்குகிறவன் உத்தமன் அல்ல. இங்க பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து புகழப்படணும். அவர் சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு அவர் மெச்சிக்கொள்ளணும், அவர் பாராட்டணும். மனிதர்கள் இன்னைக்கு நம்மளை உயர்த்துவார்கள், நாளைக்கு நம்மை தாழ்த்துவார்கள். அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம். இன்னைக்கு உங்களை ஆஹா ஓஹோன்னு வாங்க, நாளைக்கு உங்களை கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, மனிதர்களை எதிலையும் நம்பிடாதீங்க. மனுஷர்களுக்காகவே கூட ஊழியம் செஞ்சிடாதீங்க. பரலோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த இடத்துலையும் மனுஷர்களை பிரியப்படுத்தணுன்னே வாழாம வாழ்ந்துட்டு போனார் அவர். பிரியமானவர்களே, யாரால் நாம் புகழப்பட வேண்டும்? பரலோகம் நம்மை புகழணும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நம்மை புகழணும். நம்ம பரம பிதாவை பார்த்து சொல்லணும், ஃபாதர் இவர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, இந்த சபை போதகர் தங்களுடைய ஆடுகளை நல்லா மேய்த்து கொண்டு இருக்கிறார், இவர் நல்ல சரியான சத்தியத்தை பேசி கொண்டு இருக்கிறார், இவர் நல்லா ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். பூமியில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளில், தேவனுடைய ஊழியக்காரர்களில் இவர்கள்லாம் நல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் மனுஷனை பார்க்கணுன்னு வாழலை, நீங்கள் பார்க்குறீங்கன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பயும் எந்த கான்சியஸ் இருக்கணும்? மனுஷர், அதாவது பாருங்க, மனுஷன் காண வேண்டும்னே நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா நம்ம காண்றதெல்லாம் வேற மாதிரி ஆகிடும். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மனுஷங்களை என்ன நான் அட்ராக்ட் பண்ணணும், மனுஷங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா என் பார்வை மாறிடும், நான் வேற ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பிரியமானவர்களே, இதே தான், நான் கடவுள் என்னை பார்க்க வேண்டும், அண்ட சராசரங்களை படைத்தவர் என்னை பார்க்க வேணும்னு அப்படி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நான் பார்க்கறது மாறிடும். பிரியமானவர்களே, அதான் சொல்றாரு, நீயோ 3வது வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. கடவுளின் பலன் வருகிறது நிறைய பேரோட வாழ்க்கையில். பிரியமானவர்களே, இது வரைக்கும் மனுஷன் பார்க்கணுன்னே வாழ்ந்தது போதும். என் இயேசு பார்க்கிறார், என் பரம பிதா பார்க்கிறார், பரிசுத்த ஆவியான தெய்வம் பார்க்கிறார், பரலோகமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க என்ன புகழ்ந்து கொண்டே இருக்கணும்னு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உண்மையாலுமே மனிதர்களை ஆசீர்வதிக்கும், உண்மையாலுமே அவர்களை தொடர்ந்து நம்மளை பார்க்க வைக்கும். ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கலாம்னு நினச்சா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்க வேற ஒன்றை பார்ப்பாங்க. இந்த கர்த்தர் சொல்கிறத கூட என்னமா செஞ்சிடறாங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் பேசியிருக்கிறாரு, ஓகே, ஆனால் அதை செய்யும் போது என்ன ஆயிடுதுன்னா மனுஷன் பார்க்கணுன்னு செஞ்சிடறோம். அதுதான் பிரச்சனை. கர்த்தர் தான் பேசுகிறாரு, தேவனுடைய வார்த்தைகள் தான் வருகிறது, அந்த ஊழியத்தை எடுத்து நம்ம செய்யும் போது என்ன ஆகிடுது,
அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கும் போது என்ன ஆயிடுது, அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்க. மனுஷங்க பார்க்கணும், மனுஷங்களால் புகழப்படணும், மனுஷங்களால் மெச்சிக்கொள்ளப்படணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம மாம்சத்தில் எடுத்து செய்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். பிரியமானவர்களே, ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுவதும் என்னை படைத்தவர் என்னை பார்க்கிறார், என்னை அழைத்தவர் என்னை பார்க்கிறார், அவருக்காக நான் செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யும் போது அந்த ஊழியத்தை அவர் செய்கிற மாதிரி நம்ம செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்களேன், அதுதான் அது 5ஆவது வசனம் சொல்கிற, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களின் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் மாயக்காரன்றாரு, மற்றவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்றாரு. இந்த ஆக்டிங்லாம் ஊழியத்தில் ரொம்ப நாள் நிற்காது. ஆக்டிங்லாம் மாயக்காரன். அவங்க முன்னாடி தர்மம் செய்கிறது, இவங்க முன்னாடி ஜெபம் பண்ணுறது, அவங்களுக்கு தெரியற மாதிரி உபவாசம் இருக்கிறது, முகத்தை அப்படியே வாடலாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார், மாயக்காரன்றாரு. இப்போ இந்த பிரசங்கம் கூட கொஞ்சம் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசினா நான் ஒரு மாயக்காரன். சத்தியத்தை சத்தியத்தின்படியே சொல்கிறவனா இருந்தால் தான் நான் தேவனுக்கு உண்மையான ஊழியக்காரன். பிரியமானவர்களை, இதை ஜாக்கிரதையாக ஆண்டு சொன்னார், தர்மம் செய்யும் போதுன்றார். அடுத்தது ஜெபம் பண்ணும் போதுன்றார். ஆண்டு சொல்கிறார் பாருங்க, 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். திரும்ப திரும்ப வருது பாருங்க, மனுஷன் பார்க்கணும்னு செய்யாம எதை செஞ்சாலும் பிதா பார்க்கணும்னு செய்யும் போது பலன் வருகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், அதை தான் சொன்னேன், மனுஷன் பார்க்கணுன்னே செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதில் பலனே கிடையாது. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீ தான தர்மம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உபவாசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மனுஷன் பார்க்கணும்னு வாழ்ந்தால் அதில் பலன் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பலன் இல்லை. பரமபிதாவின் பரலோகத்தின் பலன் வாழ்க்கையில் இல்லை. புலம்புறீங்க, அழுவுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் பண்ணுறீங்க, என் வாழ்க்கையில் பலன் இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் பலன் இல்லைன்றீங்க. கர்த்தருக்காக நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், வானத்தை வில்லா வளைச்சேன், எல்லாம் ஓகே தான். எதற்காக செஞ்சீங்க? மனுஷன் பார்க்கணும்னு செஞ்சிட்டாங்க. மத்தேயு 6வது அதிகாரம் முழுசா இதை தான் பேசுகிறார் ஆண்டவர். இந்த அதிகாரம் முழுசா வாசிச்சிங்கன்னா எண்டு வரைக்கும் இதுதான். அவர் சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கணுன்னு செஞ்சிட்டினா என்கிட்ட பலன் இல்லைன்ட்டாரு. உங்ககிட்ட ஒரு ஆண்டவர் 1 லட்சம் கொடுத்து யாருக்காவது கொடுக்க சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் ஒரு 1000 பேர் முன்னாடி நின்று அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பலன் இல்லை. ஒரு ஊழியத்துக்கு ஏதாவது செய்ய சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊழியக்காரருக்கு ஏதாவது செய்ய சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது மைக் செட்டு போட்டு தாரை உதவியாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர். 4-5 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்யாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதில் உனக்கு வீண் புகழ்ச்சி வேணான்னு சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்னு சொல்கிறார் ஆண்டவர். மனுஷங்க கிட்ட புகழ்ச்சியை எதிர்பார்க்காதன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படி எதிர்பார்த்து செஞ்சுனா உன் வாழ்க்கையில் பலனே இல்லைன்றார் ஆண்டவர். சத்தியத்தின்படி சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு பலனே இல்லாமல் இருக்கீங்க. நான் நல்ல கிவர் பிரதர், நிறையா கொடுத்துருக்குறேன், ஓகே சந்தோஷம், பலன் இல்லை. ஏங்க பலன் இல்லை? அவர் சொல்கிறாரு, அந்த ரங்கமாக கொடுத்துட்டினா நீ பண்ணுற ஜெபம் அந்த ரங்கம் உனக்கும் உன் பிதாவுக்கு இருந்ததுனா, நீ வாழ்கிற வாழ்க்கை நானும் என் பிதாவும் என்ன பார்க்கிறாருன்னு வாழ்ந்துட்டோன்னா பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா பலன் அளிப்பார். அதுதான் வார்த்தை. அதுக்கு அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவர் சொன்னது தான்.
அவர் பலன் அளிப்பார்னா பலன் வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக கர்த்தர் பார்க்கணும்னு நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சீங்களோ அதற்கான பலன் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து இருக்கிறது. இல்லைங்க இந்த வாழ்க்கையில் அந்த பலன்லாம் வரலன்றீங்களா? அப்போ செக் பண்ணுங்க, அந்த இடத்துல மனுஷன் பார்க்கணுன்னு வாழ்ந்தீங்களா, ஊழியம் செஞ்சீங்களா? இல்லை பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா பார்க்கணுன்னு வாழ்ந்தீங்களா, ஊழியம் செஞ்சீங்களான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. ஆண்டவர் கன்ஃபார்மாக ஒன்று சொல்லிட்டாரு, நீ மனுஷன் பார்க்கணுன்னு எதையாவது செஞ்ச ஒன்றுமே கிடைக்காது, ஜீரோன்ட்டாரு. ஆனால் நான் பார்க்கணுன்னு வாழ்ந்த, ஊழியம் செஞ்ச, கொடுத்த, ஜெபம் பண்ண, நான் பார்க்கணுன்னு செஞ்சேன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது 4வது வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இது என்ன ஆகுதுன்னா, நீ கடவுளுக்காக நீ ஆண்டவர் பார்க்கணும் மனுஷன் பார்க்குறான்னு வாழாம கடவுள் பார்க்குறாருன்னு வாழ்ந்து அவரோட வாழ்ந்தினா அவர் என்னமா செய்வார்? நீ அந்தரங்கமாக செய்வ, ஆனால் அவர் உனக்கு அந்தரங்கமாக செய்ய மாட்டார். அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அவரால் நம்ம புகழப்படணுங்க. அவர் மனிதர்களை கொண்டு நம்மளை புகழ செய்வாருங்க. அவர் நமக்கு ஜனங்களை எழுப்பி கொடுப்பாருங்க. அவர் ஜனங்க கிட்ட பேசுவாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இது என்னன்னா நம்ம டைரக்டா பீப்புள் அட்டாக் பண்ண பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னோட கனெக்ட் பண்ணு, நான் பீப்புளை உன்கிட்ட கனெக்ட் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்னமா நினைக்கிறோம்? இல்லப்பா நீங்களாம் என்னை கனெக்ட் பண்றதுக்கு, பீப்புளை கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு லேட் ஆகும். நானா போய் பீப்புளை கனெக்ட் பண்ணிக்கிறேன், நானா நல்ல ஆட்களாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லல ஆண்டவர். எப்பா நீ என் கிட்ட கரெக்டாரு, நான் பார்க்கணும்னு வாழு, நான் உனக்கு பீப்புளை கொண்டு வரேன், சபைக்கு ஜனங்களை நான் கொண்டு வரேன், உன் ஊழியத்துக்கு தேவையான ஆட்களை நான் கொண்டு வரேன், நான் உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பேன், நான் உன்னை அந்த ரங்கத்திலே மறைவாகவே வச்சிருக்க மாட்டேன், ஒரு விளக்க கொளுத்தி பாத்திரத்தை நான் மூடி வைக்க மாட்டேன், உன்னை விளக்கு தண்டின் மேலே தான் நான் வைப்பேன். நீயா உன்னை உயர்த்திக்காத, நீயா உன்னை ஹைலைட் பண்ணிக்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் வசனம் இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீயா உன புகழ்ச்சிக்கு நீ கொண்டு போய்க்காத, நீயா உன உயர்த்திக்காத, நான் உன்னை உயர்த்துறேன் அப்படின்றார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இல்லை ஆண்டவரே நீங்க உயர்த்துறதுக்கெல்லாம் லேட் ஆகுது, கொஞ்சம் நான் என்ன உயர்த்திக்கிறேன் அப்படின்னு போயிடுறோம். அதனால தான் அவர் சொன்ன மாதிரி அதற்கான பலனை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் பார்க்கணும், மனுஷன் காணணும் எதுவும் செய்ய மாட்டேன், இது கர்த்தர் காணணும் அப்படின்னு நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.